இயேசு கிறிஸ்துவுக்களின் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மகிமையின் நேரம் என்கின்ற இறை புகழ்ச்சி ஆராதனையிலே நாம் மீண்டுமாக இணைந்திருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் வெறுமனே ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஜெபிப்பது நம்ம உதடுகளால் ஜெபிப்பது மட்டுமல்ல, மாறாக நம்முடைய உள்ளத்தில் இருந்து அது ஒரு இறை அனுபவமாக வர வேண்டும். திருப்பாடல் 34:8 வசனம் சொல்கிறது, ஆண்டவர் எவ்வளவு இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். நம் ஆண்டவரை நாம் சுவைக்க வேண்டும். பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வேளையிலும் உள்ளத்தை திறந்து நம் முழு மனதோடு எங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து இந்த துதி ஆராதனையிலே மெய்யாகவே நாம் ஆண்டவரை உள்ளத்தால் அவரை துதித்தவரை ஆராதிப்போம். என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, இரக்கத்தின் தாயே, இரக்கத்தின் தாயே, அருள் நிறைந்தவளே, அருள் நிறைந்தவளே, பெண்களுக்குள் பேறு பெற்றவளே, பெண்களுக்குள் பேறு பெற்றவளே, விண்ணக மன்னக, விண்ணக மன்னக, அரசியாக, அரசியாக, முடிசூட்டப்பட்டவளே, முடிசூட்டப்பட்டவளே, மகா ஆச்சரியத்துக்குரிய மாதாவே, மகா ஆச்சரியத்துக்குரிய மாதாவே, அம்மா உம்முடைய உதவியை நாடி அம்மா நிற்கிறோம். உம்முடைய உதவியை நாடி நிற்கின்றோம். உம்முடைய தயவை நாடி நிற்கிறோம். உம்முடைய தயவை நாடி உம்முடைய நிற்கின்றோம். இரக்கத்தை நாடி நிற்கிறோம். உம்முடைய இரக்கத்தை நாடி நிற்கின்றோம். இப்பொழுதும் எங்களோடு சேர்ந்து இப்பொழுதும் எங்களோடு சேர்ந்து எங்களுக்காக எங்களுக்காக உன் திருமகன் உம் திருமகன் நம் ஆண்டவர் நம் ஆண்டவர் இயேசுவிடம் மன்றாடி இயேசுவிடம் மன்றாடி அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய ஆசீர்வாதம், அருளையும் அருளையும், பாதுகாப்பையும், சுகத்தையும், இறை பிரசன்னத்தையும், வல்லமையையும், முழு விடுதலையும் முழு விடுதலையும் நிறைவாக எங்களுக்கு பெற்றுத்தாரும். நிறைவாக எங்களுக்கு பெற்றுத்தார். வாழ்க மரியே, வாழ்க மரியே, வாழ்க மரியே, வாழ்க மரியே, வாழ்க மரியே, வாழ்க மரியே, இயேசுவே, இயேசுவே, இரட்சகரே, இரட்சகரே, தூயவரே, தூயவரே, பரிசுத்தரே, பரிசுத்தரே, வாழும் கடவுளே, வாழும் கடவுளே, உயிருள்ள ஆண்டவரே, உயிருள்ள ஆண்டவரே, இரக்கம் மிகுந்தவரே, இரக்கம் மிகுந்தவரே, பாசம் மிகுந்தவரே, பாசம் மிகுந்தவரே, பரிவுள்ளவரே, பரிவுள்ளவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை உம்முடைய பெயரை ஸ்துதிக்கிறோம், போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உமக்கு ஆராதனை, உமக்கு நீரே ஆராதனை, தூயவர், நீரே தூயவர், நீரே பரிசுத்தர், நீரே பரிசுத்தர், நீரே எங்களை காண்பவர், நீரே எங்களை நீரே எங்களை காண்பவர், காப்பவர், நீரே எங்களை நீரே எங்களை காப்பவர், வழிநடத்துகிறவர், நீரே எங்களை நீரே எங்களை வழிநடத்துகிறவர், பாதுகாக்கிறவர், நீரே எங்களை நீர் ஒருவரே எங்களை பாதுகாக்கிறவர், அரவணைப்பவர், நீர் ஒருவரே எங்களை இரக்கம் மிகுந்தவர், அரவணைக்கிறவர். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை அப்பா, நன்றி அப்பா. அதிகாலை நேரம் அப்பாவின் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன், உன் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். அதிகாலை நேரம் அப்பாவின் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன், உன் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். ஆண்டவரே, உம்மை ஓய்வின்றி பாடி துதித்து உம்மை ஆராதிப்பதிலே நாங்கள் உள்ளம் மகிழ்ந்திருக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி மகிமை அப்பா தகப்பனே, நன்றியோடு உம்மை ஸ்துதிக்கிறோம்.
உம்மை போற்றுகிறோம் அப்பா. ஒரு புதிய நாளை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. எங்கள் உடலிலே பலத்தையும் வல்லமையும் நீர் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஒரு போதிலும் எங்களை கைவிடாது வழி நடத்துகிறவரே நன்றி ஆண்டவரே. இது தெய்வீக பிரசன்னம் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே மூடிக்கொள்ளும்படியாக இந்த நேரத்திலே ஜெபிக்கிறோம். உமது ஆண்டவரே அப்பா பிள்ளைகளை ஆண்டவரே நீர் கைவிடாத அனுதினமும் ஆண்டவரே உமது வலக்கரத்தால் தாங்கி வழி நடத்தும் ஆண்டவரே. எங்களையும் பாழப்பு கொடுக்கிறோம். உமக்கு ஏற்ற ஆண்டவரே அப்பா இருதயமாக ஆண்டவரே உமக்கு உகந்த இருதயமாக எங்களை மாற்றும்படியாக ஆண்டவரே எங்களை ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். உமது மகன் மகளாக ஆண்டவரே உமது ஆண்டவரே நெஞ்சத்திற்கு நெருக்கமான பிள்ளைகளாக எங்களை அரவணைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. எங்களை ஆதரியும் அப்பா. நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. கூரைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. கூரைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவுன் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உன் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. அரசாலும் தெய்வம் அப்பாவுன் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உன் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. நம் நினைவெல்லாம் அறிகிறவரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிம்மதி தருகிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. நன்றி அப்பா. நன்றி இயேசுவே. நினைவெல்லாம் அறிபவரே நன்றி நன்றி ஐயா. நினைவெல்லாம் அறிபவரே நன்றி நன்றி ஐயா. நிம்மதி தருபவரே நன்றி நன்றி ஐயா. நிம்மதி தருபவரே நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவுன் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உன் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். பாடுவோம். அரசாலும் தெய்வம் அப்பாவுன் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உன் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். உன் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். இயேசுவே ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே மை துதிக்கிறோம் போற்றுகிறோம்.
எல்லோரும் உள்ளத்தை திறந்து ஆண்டவரை துதித்து ஆராதிங்க. இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராதனை ஆராதனை இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கிறோம். வாழும் கடவுளே உம்மை ஆராதிக்கிறோம். உயிருள்ள இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம். இயேசு தெய்வமே உம்மை ஆராதிக்கிறோம். இயேசு ரட்சகரே உம்மை ஆராதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே இயேசுவே ஆராதனை ஆராதனை நன்றி இயேசுவே, உமக்கே ஆராதனை. ஹalleluya. உன் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. கண்களை மூடி உள்ளத்தை திறந்து கடவுள் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் நம் அருகிலே இருக்கிறார். இயேசு தெய்வம் நம் மத்தியிலே இருக்கிறார் என்பதை உணருங்கள். உன் நாமம் சொல்லி ஓய்வின்றி உம்மை பாடி துதிப்பேன். அப்பொழுது என்னுடைய உள்ளம் மகிழுது ஆண்டவரே என்று சொல்லுங்க. மகிழுது ஆண்டவரே. 1 தெசலோனிக்கர் 5:17-18 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இடைவிடாமல் ஜெபியுங்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். மகிழ்ச்சியாக இருங்கள். அந்த மகிழ்ச்சியை ஆண்டவர் மாத்திரம்தான் நமக்கு தர முடியும். ஆண்டவர் மாத்திரம்தான் நமக்கு தர முடியும். யோவான் நற்செய்தியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அந்த சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இந்த வேளையிலே உன்னுடைய சூழ்நிலைகளை நீ பார்க்காத, உன்னுடைய சூழ்நிலைகள் உனக்கு தடைகளாக இருக்கலாம், எதிர்பார்க்காத விதத்திலே இருக்கலாம், அது உடைந்து போன நிலையிலே இருக்கலாம், ஒன்றுமே செய்ய முடியாத நிலையில் இருக்கலாம். இனி யார் எனக்கு உதவி செய்வார்? இனி யார் எனக்கு பதில் தருவார்? யார் என்னை தூக்கி எடுத்து கரம் பிடித்து என்னை நடத்தி செல்லுவார் என்ற ஏக்கத்தோடு நீ இந்த வேளையிலே இருப்பாய் என்று சொன்னால், என் அன்பு மகளே, மகனே, ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகிழ்ச்சி உன்னை நிரப்பும். யோவான் 15:11 இறை வசனம் சொல்லுகிறது, என் மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவும் நான் வந்தேன். அவரை பார்த்து சொல்லுங்க, அவரை உணர்ந்து உன் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. உள்ளம் மகிழ்ந்திருப்பே. உன்னில் மகிழ்ந்திருப்பே. இயேசுவே, உன்னில் நான் மகிழ்ந்திருப்பேன். இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். பரிசுத்தரே நன்றி. பரிசுத்தரே ஸ்தோத்திரம். பரிசுத்தரே வாழும் கடவுளே நன்றி. வாழும் கடவுளே ஸ்தோத்திரம். வாழும் கடவுளே ஸ்தோத்திரம். உமக்கு ஆராதனை. உமக்கு ஆராதனை. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை துதித்து அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே ஒரு அழகான திருப்பாடலை நாம் உள்ளத்துக்குள்ளே எடுத்துக் கொள்வது நமக்கு அவசியமாக இருக்கிறது. திருப்பாடல் 84 2வது வசனம் அழகாய் சொல்லுகிறது, என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கிறது. என் ஆன்மா ஆண்டவரின்
கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கிறது. என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகிறது. என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகிறது. இது ஒரு ஆன்மீக தாகம், ஆன்மீக தவிப்பை பற்றி இந்த திருப்பாடல் நமக்கு அழகாக சொல்லுகிறது. நம் ஆலயத்துக்கு போகிற பொழுது ஆலயத்துக்கு உள் நுழைந்து நாம் எல்லோரும் பொதுமக்களாக விசுவாச மக்கள் கூட்டமாக இருந்து வழிபடுகிற இடம் இருக்கிறது. அதற்கு மேலே பீடம், அந்த பீடத்திற்கு மேலே பீட பலி, அதிலிருந்து குருவானவர் பலி ஒப்பு கொடுப்பார், திருப்பலி ஒப்பு கொடுப்பார். அதை தாண்டி அதற்கு மேல நற்கருணை ஆண்டவருடைய பேழை இருக்கின்ற ஒரு புனிதமான இடம் இருக்கிறது, sanctuary, the holy of holies என்று சொல்லுவோம், அவருடைய திருத்தூயகம். பிரியமான அன்பு சகோதரங்களே, இந்த ஒரு அமைப்பிலே தான் நம்முடைய இறைவனோடு நாம் ஒன்றிக்கின்ற மனநிலையும், வெறுமனே நாம் உதடுகளாலும் உள்ளத்தினாலும் கரங்களை உயர்த்தி நம் உடலாலும் அசைவுகளாலும் பலத்தினாலும் ஆண்டவரை ஆராதிப்பது மட்டுமல்ல, அதை தாண்டி அதை கடந்து திருப்பாடல் 103:1-2 சொல்வது போல, என் ஆண்டவரே, என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரை திருப்பெயரை ஏற்றிடு. அவருடைய கனிவான செயல்களை மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவருடைய திருப்பெயரை ஏந்திடு. பழைய டிரான்ஸ்லேஷன்ல நான் பார்த்தேன், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று. My soul praising and magnifying the Lord. என் ஆத்துமா ஆண்டவரை துதிக்க வேண்டும். என்னுடைய உள்ளம் ஆண்டவரை நோக்கி ஆராதனையை எடுக்க வேண்டும். இது சாதாரண விடயம் அல்ல, ஆனால் இது முடியாத காரியமும் அல்ல. இது எப்படி சாத்தியமாகும்? என்னுடைய ஜெபத்திலே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இணைவார் என்று சொன்னால், தூய ஆவியானவர் அந்த ஜெபத்தை உயிருள்ள ஜெபமாக மாற்றுவார். உயிருள்ள ஆழமான ஒரு ஜெபமாக என்னுடைய ஜெபம் மாறும். அப்பொழுது இந்த உலகம் என்னை மறக்கும், உலகத்தின் ஆசைகள் என்னை விட்டு விலகும். காரணம், என்னுடைய எண்ணம், என்னுடைய நோக்கம் அனைத்தும் ஆண்டவர் மீது இருக்கும். இந்த திருப்பாடல்ல நாம் அழகாக அதை பார்க்கிறோம். என் ஆன்மா ஆண்டவர் மீது, ஆண்டவரின் கோவின் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உன்னுடைய ஆன்மா எதற்காக ஏங்கி தவிக்கிறது? உன்னுடைய ஏக்கம், உன்னுடைய தாகம் எதன் மீது இருக்கிறது? உலகத்தின் மீது உன்னுடைய தாகம் இருக்கிறதா? உலக பொருட்கள் மீது, சொத்துக்கள் மீது? இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நமக்கு பணம் அவசியம். ஆனால் அளவுக்கு அதிகமான ஆசைகள், மிதமிஞ்சிய ஆசைகள், அதன் மீது உனக்கு தாகம் இருக்கிறதா? அல்லது அடுத்தவனுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது, ஆகவே எனக்கும் அது தேவை என்கின்ற மற்றவர்களோடு ஒப்பிடுகிற ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? அல்லது பிறருடைய மனைவியின் மீது, பிறருடைய கணவன் மீது, பிறருடைய உடைமைகள் மீது தாகம் இருக்கிறதா? ஒரு கணம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இந்த வேளையில் சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய உள்ளத்தை சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் மீது உங்களுடைய கண்களை பதிய வையுங்கள். உங்கள் உள்ளத்தை புதுப்பியுங்கள். இந்த திருப்பாடல் நமக்கு அழகாய் சொல்கிறது, என் ஆன்மா ஆண்டவரின் கோவிலுக்காக ஏங்கி தவிக்கிறது. என் ஆன்மா மட்டுமல்ல, என்னுடைய உள்ளமும் உடலும் என்றும் உள்ள இறைவனை நோக்கி பாடுகிறது. இயேசு கொடுத்த கட்டளை நினைவுக்கு வருகிறது. உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு மனதோடு, முழு ஆற்றலோடு, வலிமையோடு, முழு உள்ளத்தோடு அவரை ஆராதிப்பாயாக.
உடலாலும் உள்ளத்தாலும் ஆவியினாலும் ஆத்துமாவினாலும் நிறைந்து ஆண்டவரை ஆராதிக்கின்ற அந்த ஜெபம் உயிருள்ள ஜெபமாக மாறும். காரணம், இந்த திருப்பாடலே அழகாய் சொல்லுகிறார், ஏனெனில் உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நட்பேறு பெற்றோர். திருப்பாடல் 84 வீட்டிலே நீங்கள் தியானியுங்கள். இந்த திருப்பாடல் நமக்கு நினைவு கூறுகிறது பாருங்க. வறண்ட பாக்கா பள்ளத்தாக்கை அவர்கள் கடந்து செல்கையில் அது நீரூற்றுக்கள் உள்ள இடமாக மாறுகிறது. முதல் பருவமழை அதனை நீர்நிலைகள் நிறைந்த இடமாக மாற்றுகிறது. நீங்கள் போகிற பாதைகள் அடைக்கப்பட்ட ஒரு வறண்டு போன நிலமாக இருக்கலாம். நீ பாலைவனத்துக்குள்ளே நடந்து போகிறாயா? ஆனா உன்னுடைய ஆத்துமா ஆண்டவருக்காய் ஏங்கி தவிக்கிறதா? அப்படி என்று சொன்னால் உன் வறண்டு போன நிலங்களுக்குள்ளே ஆண்டவர் நீர்நிலைகளை கொண்டு வருவார். தொடக்க நூல் 16:13 பாலைவனத்திலே சாக கிடந்த இஸ்மாயேலை பார்க்க முடியாத அந்த ஆகார், ஆனால் அவளுடைய கண்கள் பாலைவனத்தில் இருந்த நீரூற்றை காணும்படியாக ஆண்டவர் செய்தார். என்னை கண்ட ஆண்டவரை நானும் கண்டேன் என்று சொல்லி காண்கின்ற இறைவன் நீர் என்று பேர் சொல்லி அழைத்தார். வறட்சியிலும் நீரூற்று, நீரோடை. மரித்துக் கொண்டிருக்கிற மகன் உயிர் பெற்று எழுந்தான். Praise the Lord. உன் ஆத்துமா ஆண்டவருக்காய் ஏங்கி தவித்தால் உன்னுடைய வாழ்க்கையிலே மரித்து போயிருக்கின்ற ஒவ்வொரு திட்டங்களையும் ஆண்டவர் உயிர்ப்பிக்க செய்வார். அவர் வல்லமையின் ஆண்டவர். அதனாலதான் இந்த திருப்பாடல் அழகாய் சொல்லுகிறது, அவர்கள் நடந்து செல்கையில் மேலும் மேலும் வலிமை பெறுகிறார்கள். Praise the Lord. உங்களோட முதல் நோக்கம் எதுவுமாக இருக்கக்கூடாது. உங்களுடைய என்னுடைய முதல் நோக்கம் ஆண்டவர். எபிரேயர் 12:2 அதைத்தான் சொல்லுகிறது. நம்பிக்கையை தொடங்கியவரும் அதிலே நம்மை வழிநடத்துவருமாகிய இயேசுவின் மீது உங்கள் கண்களை பதிய வையுங்கள். Fix your eyes unto Jesus. கண்களை மூடி இயேசுவின் மீது உங்கள் கண்களை பதிய வையுங்கள். கண்களை மூடி இயேசுவின் மீது உங்களுடைய கண்களை பதிய வையுங்கள். பரிசுத்த ஆவியானவரே எனக்கு துணை செய்யும் என்று சொல்லி கேளுங்க. உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே என்று கேளுங்க. வல்லமையாக என்னை நிரப்பும், என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீரானவரே, வாழ்வழிக்க மூற்றானவரே, எழுந்தருளி வாரும் இயேசுவே. ஜீவ தண்ணீரே, தாகம் தீக்கும் ஊற்று, ஆலோசனை ஆண்டவரே, உம் ஆவியை ஊற்று, வாரும் தூய ஆவி, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் என்னை நிரப்பி நேராளுகை செய்யும். இந்த நாளிலே ஆண்டவர்ட்ட ஒப்புக் கொடுங்க. உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையிலே இருக்கிற பலவீனங்கள் நீங்க, சோர்வுகள் நீங்க, உற்சாகத்தின் ஆவியினால் நிரம்பி ஆவிக்குள்ளின் நிறைந்து ஆண்டவருடைய தூயத்துக்காக என்கிற ஒரு ஆத்மாவை, உள்ளத்தை, உடலை, ஆவியை எங்களுக்கு தாரும் இயேசுவே என்று சொல்லி கேளுங்க. தகப்பனே, சோர்ந்து போனவர்களை நீர் பலப்படுத்துகிறவர் அப்பா. அதற்காக சிலுவையிலே பலியானே
உம் பாடுகள் மரணம், சிலுவை மரணம், உம்முடைய உயிர்த்தெழுதலின் வழியாக நீர் மெய்யாகவே அந்த பலத்தை சக்தி எங்களுக்கு தருகிறேன். இந்த வேளையிலும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய புதுப்பிக்கும் ஆவியை பொழிந்து உம்முடைய இரத்தத்தால் கழுவி உம்முடைய பரிசுத்தாவியின் வல்லமையினால் நிரப்பி எங்களை புதுப்பித்தரலாம். நற்கருணையில் உயிரோடு வாழுகிற இயேசுவே, உம்முடைய வல்லமை மிக்க பேராலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேள.